போர் பாதுகாப்பு ஒத்திகையின் போது எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு ஒத்திகையிலும் பாதுகாப்புத் துறையினர் மேற்கொள்வார்கள் தெரியுமா? இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர்கள் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் இரு நாடுகளுக்கு இடையில போர் நடைபெறும் போது தரைவழி தாக்குதலை விட வான்வெளி தாக்குதல் தான் அதிகமாக இருக்கும். ரஷ்யா உக்ரைன் போர்ல நீங்க பலமுறை இதை செய்திகளில் பார்த்திருக்கலாம். வான்வெளி தாக்குதல்ல ரஷ்யா உக்ரைனை தாக்குவதும் உக்ரைன் ரஷ்யாவை தாக்குவதும். அப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒருவேளை போர் அறிவிக்கப்பட்டு விட்டால் வான்வெளி தாக்குதல் அதிகமாகும். வான்வெளி தாக்குதலை நாம் எப்படி முன்கூட்டியே அறிந்து கொள்வது? அதற்குத்தான் மத்திய அரசு அபாய ஒலியை நாடு முழுவதுமே எழுப்புவார்கள். இப்ப நீங்க கேட்கக்கூடிய இந்த சத்தம் தான் அந்த அபாய ஒலி சத்தம். இந்த சத்தத்தை நாளை நாடு முழுவதும் குறிப்பிட்ட இடங்களில் ஒலிக்க விட்டு, இந்த சத்தம் ஒலித்த உடனே ஏதோ ஏவுகணையோ அல்லது இராணுவ விமானங்களோ நம்மை தாக்க வருகிறது என மக்கள் உடனடியாக பதுங்கு குழிகள் அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஓடுவார்கள். இதைத்தான் நாளை பயிற்சியாக மத்திய அரசு வழங்குகிறது.